ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 19 ஜனவரி 2025 வருடம். இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி திதி காலை 8:37 வரை உள்ளது. பின் தேய்பிறை சஷ்டி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மாலை 6:37 வரை உள்ளது. பின் அஸ்த நட்சத்திரம் அமிர்த யோகம். தேய்பிறை சஷ்டி விரதம். இன்று சுபமுகூர்த்த நாள். திரு முருகனுடைய ஆலயத்தில் இன்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். ஆகையால் அன்பர்கள் அனைவரும் முருகனுடைய ஆலயம் சென்று அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு முருகபெருமான் அருளை பெற அன்புடன் வேண்டுகிறேன். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை ஆகும். மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை ஆகும். ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை ஆகும். குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை ஆகும். யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது மிகவும் உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது நலம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வது மிகுந்த நல்ல பலன்களை தரும். சுக்கிர பகவான் 11இல் சஞ்சாரம் செய்வது மிகவும் நல்ல பலன்களை தரும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இன்று ஏற்றமான நாளாக அமையும். சௌக்கியம் நல்லா இருக்குங்க. ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்தீங்கன்னா வச்சிங்க, இன்னைக்கு விடுமுறைங்க. அதனால அவங்களுடைய குடும்பத்தாரோடு சௌக்கியமாக இந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆரோக்கியமாக இருப்பாங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லா நடக்குங்க. எல்லா விஷயத்திலும் வியாபாரிங்க இன்னைக்கு அமோகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு சுக்கிர பலன் இருக்கு, சந்திரபலம் இருக்கு, சனியினுடைய அருள் உண்டு. அதனால எந்த விதத்திலையும் அவங்களுக்கு லாபத்துக்கு குறைவே இல்லைங்க. ரெட்டிப்பு லாபம் உண்டுங்க. கடின உழைப்பாளிகள் பாருங்க, எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு ஏற்றமாதாங்க நல்லா நாளா அமையுங்க. இன்னைக்கு மற்றவங்களாம் லீவா எடுத்திருப்பாங்க. அதனால இவங்களை தேடி வந்து கொடுத்து வேலைகளை செய்ய சொல்லுவாங்க. அதனால வருமானங்கள் உண்டுங்க. இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்ன தெரியுமாங்க? முருகபெருமான ஆலயங்க. முருகபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு கந்த சஷ்டி கவசம் படிங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இன்னும் மேன்மை கூண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றாருங்க. அதனால நீங்க கொஞ்சம் சாந்தமா இருக்கணும். ஏன்னா காரியத்தடை உண்டாகும். சுக்கிர பகவான் 10ஆம் இடம் சஞ்சாரம் பண்றாரு. அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல தடைகள் ஏற்படும். வேற ஒன்றும் நடக்காதுங்க. கவலையே பட வேண்டாம். ஆஃபீஸ் போறவங்களுக்கு இன்னைக்கு விடுமுறைன்றதுனால வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயம் பாருங்க, வீட்டில் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை செய்யறதுக்கு வேண்டான்னு தோணும். நீங்க உங்க குடும்பத்தாரோடு சேர்ந்து அந்த வேலைகளை பங்கிட்டு செய்யுங்க. உங்களுடைய மன மகிழ்ச்சி கூடுங்க. அவங்களும் சந்தோஷம் அடைவாங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. ஆனால் வாடிக்கையாளர் கொண்டு வந்து கேட்ட பொருள் உங்க கடையில ஸ்டாக் இல்லாம இருக்கும். அவங்ககிட்ட நீங்க பொறுமையா பதில் சொல்லணும். எங்க அண்ணாச்சி ஸ்டாக் இல்ல, திங்கட்கிழமை ஆனா நான் ஸ்டாக்கை வர வச்சு கொடுக்குறேன், இன்னைக்கு ஏஜென்சிலாம் லீவுங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. உடனே வேணுங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய கடையில வேலை செய்யும் தம்பிங்க இருந்தாங்கன்னா அவங்கள அனுப்பிச்சாச்சும் வேற எங்கேயாச்சும் வாங்கி வந்து கொடுங்க. அந்த கொஞ்சம் அதுதாங்க காரிய தாமதம் ஆகுங்க. மற்றபடி வியாபாரம் நல்லா நடக்குங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு விடுமுறை நாள் தான்.
இருந்தாலும் உங்கள தேடி எல்லாரும் வந்து நிப்பாங்க வேலை செய்யறதுக்கு. ஆனா, அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஊதியத்த மட்டும் கம்மியா தரேன்னுவாங்க. அதுதாங்க கஷ்டமா இருக்கும். சில பேரு இந்த ரிப்பேர்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க மிஷினுக்கு. அந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு பார்த்தா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை லீவா இருக்கும். அவங்க கிட்ட நீங்க விளக்கமா சொல்லுங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் கடை லீவுப்பா, நாளைக்கு வந்தவுடனே நான் மாத்தி குடுத்துர்றேன்னு சொல்லுங்க. அதுதாங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியங்க. மற்றபடி பணம் வரவு, தன வரவு எல்லாம் உண்டுங்க. இன்னைக்கு நீங்க போக வேண்டிய ஆலயம் என்ன தெரியுமா? முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போங்க. அந்த அபிஷேக பொருள் இருந்துன்னு வச்சுங்க, ஏதாச்சும் முருகப்பெருமான் நடக்கணும், அபிஷேகத்துக்கு உரிய பொருட்கள் ஏதாவது வாங்கி குடுத்து, அங்க கந்த சஷ்டி கவசத்த படிங்க. எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஆர்வம் கூடுங்க. எது எடுத்தாலும் ஆர்வம் கத்துக்கணும் ஆர்வம் கூடும். புதுசா ஏதாவது தொழில் செய்யணும் ஆர்வம் கூடும். இருந்தாலும் பாருங்க சந்திரனுடைய பலம் வந்து இன்னைக்கு அவ்வளவு சரியில்லைங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, சுக்கிர பலம் அருமையா இருக்கு. அதனால தனவரவு உண்டுங்க. ஆபீஸுக்கு போறவங்க இன்னைக்கு லீவு, வீட்ல இருப்பாங்க. அதனால குடும்பத்தாரோட இன்னைக்கு மனமகிழ்ச்சியா இந்த நாள கொண்டாடுங்க. ஆனா, அதே சமயத்துல குடும்பத்தாருங்க ஏதாச்சும் கோவப்பட்டாங்கன்னா, உங்க அம்மனி ஏதாச்சும் கோவப்பட்டாங்கன்னா, கோவிச்சுக்காதீங்க. அமைதியா இருங்க. அது ஒண்ணு செஞ்சா போதுங்க. நட்பு வட்டாரத்துல பழகும்போது, அவங்க ஏதாச்சும் பேசும்போது, ஏதோ ஒரு சொல்ல உபயோகப்படும்போது, நீங்க கொஞ்சம் அத அசட்டை பண்ணாம, சாதுரியமா சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அவ்வளோதாங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு வியாபாரம் அருமையா நடக்குங்க. ஏன்னா சுக்கிரபலம் கூடியிருக்கு. அதனால பணவரவு, தனவரவு எல்லாம் உண்டுங்க. திரவியம் சேரும், பணம் வரும், தனம் வரும், எல்லாம் வருங்க. ஆனா, நீங்க இந்த கணக்கு வழக்குகள மட்டும் கரெக்ட்டா செஞ்சு வச்சுக்கங்க. அந்த கணக்கு வழக்குகள கரெக்ட்டா நீங்க டாக்ஸ் கட்டுறதா இருந்தா டாக்ஸ கட்டி வச்சுருங்க. அதெல்லாம் கட்டாம விட்டுடுச்சான்றத ஒரு தடவ செக் பண்ணி பாத்துங்க இன்னைக்கு. அத ஒண்ண மட்டும் நீங்க செய்யுங்க. மற்றபடி எந்த கஷ்டமும் கிடையாதுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்கள தேடி ஜனங்க வந்து எல்லா வேலையும் குடுப்பாங்க. இருந்தாலும் பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வகைத்துல வந்து ஒரு அந்த பொருள் எடுத்துட்டு வரவங்க யாரு? என்னன்னு ஆலோசனை பண்ணி பாருங்க. சமயத்துல வெளியிலேருந்து யாருடைய ஒரு பொருளையோ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, எனக்கு ரிப்பேர் பண்ணி குடுங்கன்னு கூட சில பேர் கேட்பாங்க. அது என்ன ஓனர் தான் கொண்டு வந்திருக்காருன்றத நல்லா ஆலோசனை பண்ணி, அந்த பொருள நீங்க சரி செஞ்சு குடுங்க. அவ்வளோதாங்க. வேற ஒண்ணும் தேவையில்லைங்க. நீங்க இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆலயம் என்ன தெரியுமா? முருகப்பெருமான் ஆலயம், பெருமாள் ஆலயங்க. முருகப்பெருமான் ஆலயத்துல நெய் தீபம் ஏத்துங்க. பெருமாள் ஆலயத்திலயும் பசு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மைதாங்க. சந்திர பலம் அருமையா கூடியிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தன வரவு நல்லாவே உண்டுங்க. ஆஃபீஸ் போறவங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆஃபீஸ் போறது விட்டு இன்னைக்கு லீவ் இல்ல. அதனால குடும்பத்தாரோட மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு இருப்பீங்க. அந்த விதத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உறவினரோ இல்லன்னா நண்பர்கள் மூலியமா ஒரு நல்ல செய்தி வருங்க. அந்த செய்தி மூலமா உங்களுக்கு தன வரவு வரும் அப்படின்ற ஒரு தகவல் கூட வருங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ப தனம் உண்டுங்க. பண வரவு உண்டுங்க. உங்களுக்கு சுகமா இருக்குங்க. ஆனா, சனி பகவான் 8ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்க? அதுதாங்க கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கு. நீங்க அதுக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணணுங்க. காகத்துக்கு எள்ளெண்ணெய் மட்டும் வச்சுருங்க. மற்றபடி எத பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லா விதமா முடியுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு வருங்க. எல்லாம் செய்வீங்க. ஆனா என்னன்னா ஊதியத்த கொஞ்சம் கம்மியா தரேன்னுவாங்க. அதனால நீங்க அவங்ககிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாம ஊதியத்த வாங்கிக்கங்க. மறக்காம காக்கைக்கு எள்ளெண்ணெய் வச்சுருங்க. கடகராசி என்பது இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயத்துக்கு போயிடுங்க. முருகப்பெருமானுக்கு ஆலயம் சென்று முருகப்பெருமானை சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் கால பைரவர் ஆலயம் சென்று அவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சுகந்தாங்க. சிம்மராசி அன்பர்களே, நீங்க அஞ்சானஞ்சம் படைச்சவங்க. எதையுமே சமாளிப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ராசிக்கு சந்திர பலம் கொஞ்சம் கம்மியா இருக்காருங்க. அதனால என்னங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சுக்கிர பலமும் கொஞ்சம் கம்மியா இருக்காருங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் திடீர்னு காய்ச்சலா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், வயசானவங்க வந்தா மூட்டு வலி வரலாம்,
சில பேர் பிபி, சுகர்ன்னு இப்படின்னு கம்ப்ளைண்ட் வரலாம். அதனால ஆஃபீஸ் போறவங்கள இன்னைக்கு அவங்கள அழைச்சின்னு போயிட்டு, நீங்க மெடிக்கல் செக்கப் பண்ணி மருந்து, மாத்திரை வாங்கி குடுங்க. அது ஒண்ணு செஞ்சாவே போதுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. எல்லா விதத்திலும் மேன்மை தாங்க நடக்கும். பட் இருந்தாலும் பாருங்க, வீட்ல இருந்து திடீர்னு வயசானவங்க இருப்பாங்க. அவங்க உடம்பு முடியலன்னு ஃபோன் வரும். அதனால நீங்க ஹாஸ்பிட்டல் போ வேண்டியது இருக்குங்க. அவங்களுக்கு மருந்து, மாத்திரை வாங்கி குடுக்கணுங்க. அந்த ஒரு செலவு இருக்குங்க. அது நீங்க செஞ்சீங்கன்னா போதுங்க. அவங்க சுகம் அடைஞ்சிருவாங்க. எந்த விதத்திலயும் பாதிப்பு வராதுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க இன்னைக்கு பொருள்கள உபயோகப்படுத்தும்போது, கொஞ்சம் பார்த்து நிதானமா உபயோகப்படுத்துங்க. அவ்வளதாங்க. மற்றபடி ஒண்ணுமே இல்லைங்க. எல்லா விதத்திலும் நல்லது தாங்க நடக்கும் உங்களுக்கு. கவலையே பட வேணாங்க. கொஞ்சம் பண விரயம் வரும். குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு செலவு சொல்லியிருப்பாங்க. உங்க புள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும்னு ஒரு லிஸ்ட் குடுப்பாங்க. அது ஒரு செலவு தாங்க வரும். மற்றபடி சுக செலவா தாங்க இருக்கும். கவலையே படாதீங்க. இன்னைக்கு நீங்க போக வேண்டிய ஆலயம், காலையில முருகப்பெருமான் ஆலயம், மாலையில சரபேஸ்வரர் ஆலயம், இல்லன்னா கால பைரவர் ஆலயங்க. அங்க போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலயும் ஏற்றமா இருக்குங்க. அடுத்தது கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு மேன்மையான நாளுங்க. கவலையே பட வேணாங்க. நீங்க கவர்ச்சியமா பேசி ஜெயிப்பீங்க. இன்னைக்கு உங்க சந்திரபலம் நல்லா அருமையா கூடியிருக்கு. இன்னைக்கு சுகபோகத்த அனுபவிப்பீங்க. ஆனா சுக்கிர பலம் அவ்வளவு நல்லா இல்ல. அதனால ஏதோ ஒரு மனக்கவலைகள் ஏற்படும். அதெல்லாம் என்ன கவலை? எதிர்காலத்த பத்தி யோசிப்பீங்க திடீர்னு. நமக்கு வயசாகிட்டே இருக்கு. பணம் சேர்த்து வைக்கலையே. என்ன பண்றது? அப்படின்னு யோசனை வரும். அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. ஆஃபீஸ் போறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு லீவு. வீட்ல குடும்பத்தாரோட இன்னைக்கு விடுமுறைய என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பெரிய லிஸ்ட்ட குடுப்பாங்கங்க செலவு பண்றதுக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. உங்க கையில என்ன இருக்கோ அத செலவு பண்ணி அவங்களுக்கு செய்யுங்க. எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு நீங்க வியாபாரத்த பாருங்க. அதனால உங்களுக்கு பண வரவு, தன வரவு எல்லாமே உண்டாகுங்க. நாளைக்கு பேங்க்கு பணம் கட்டணுமா? அப்படின்றத பத்தி கவலை வருங்க. கவலையே படாதீங்க. உங்களுக்கு பணம் வரவு வரும். நாளைக்கு இஎம்ஐ பில்லு கட்டுறதா இருந்தாலும், செக் பவுன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு பணம் கட்டுறதுக்கோ, உங்களுக்கு அந்த பண வரவு வந்துருங்க. கவலையே பட வேணாங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு பாருங்க வட்டிக்காரன் அந்த தண்டல் வட்டி வாங்கியிருப்பீங்க. அந்த ஆள் வந்துட்டு, "இன்னைக்கு பணம் குடுங்க" அப்படின்னு வந்து கேட்பாரு. உங்களுக்கு மனசு சங்கடமா போயிடும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு வருங்க. யாராச்சும் கொண்டு வந்து உங்களுக்கு பணம் குடுப்பாங்க. அது மூலியம் உங்களுக்கு அதையும் நீங்க சமாளிச்சுடுவீங்க. எந்த கவலையும் படாதீங்க. இன்னைக்கு நீங்க போக வேண்டிய ஆலயம், முருகப்பெருமான் ஆலயங்க. அடுத்து நீங்க ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை தாங்க. துலா ராசி அன்பர்களே, இன்னைக்கு ஆக்கமான நாளுங்க. கவலையே படாதீங்க. இன்னைக்கு சுக்கிர பலம் நல்லா இருக்கு. ஆனா சந்திர பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் தனவரையும் ஏற்படுங்க. அவ்வளவுதாங்க. வேற எத பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடம் சஞ்சாரம் பண்றதுனால. ஆபீஸுக்கு போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விடுமுறை இல்ல. அதனால வீட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. வீட்ல இருக்கவங்க ஒரு லிஸ்ட்ட குடுத்துருவாங்க. இந்த பொருள் இல்ல, அந்த பொருள் இல்ல அப்படின்னு உங்க பர்ஸுக்கு கொஞ்சம் செலவழிப்பாங்க. அவ்வளவுதாங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. ஆனா என்ன பாருங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ற வேலை, மராமத்து பண்ற வேலை, உங்க கடைய சீரமைக்கணும். இல்லன்னா கேமரா போடணும். ஏசி இல்லன்னா ஏசி போடணும். இல்லன்னா சில ரேக் உடைஞ்சிருந்தா ரேக்கோட சரி பண்ணணும். இந்த மாரி மராமத்து வேலைகளுக்கு பண விரயம் ஏற்படுங்க. வேற எல்லா விதத்திலும் உங்களுக்கு தனவரவு உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வேலைகளும் நல்ல விதமா நடக்குங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்க இன்னைக்கு செலவு லிஸ்ட்ட குடுப்பாங்க. திங்கட்கிழமை எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு போணும். யூனிஃபார்ம் ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு. ஷூக்கு சரியில்ல. அப்படிலாம் குடுப்பாங்க. அது கொஞ்சம் விரயம் தாங்க. இருந்தாலும் அத வாங்கி குடுங்க. ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் என்ன தெரியுமாங்க? முருகப்பெருமான் ஆலயம் மற்றும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் நல்லா இருக்குங்க நாளு. இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ உடல் சோர்வா இருக்க மாரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங் தாங்க இருக்கும். ஆஃபீஸ் போறவங்களுக்கு இன்னைக்கு லீவு. இருந்தாலும் இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு ரொம்ப நேரம் நம்ம படுத்து தூங்கணும்னு தோங்கணுங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சந்திரபலம்
உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. அதனால உங்களுக்கு இஷ்ட சித்தி, காரிய சித்தி எல்லாமே கைகூடுங்க. ஆமாங்க. அது யாருக்கு கை கொடுங்க? வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்லாவே கை கொடுங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் அமோகம் இன்னைக்கு நடக்குங்க. எ எதிர்பாராத இடத்துலருந்து பணம் வரவு வருங்க. தனம் வரவு வருங்க. அவர் நெனச்சிட்டு இருப்பாரு, நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாப்புல. வாங்கின கடன குடுக்காம போயிட்டாரு. பாருங்க அவங்க இஷ்ட சித்தி பூர்த்தி ஆகுங்க. அந்த இஷ்ட சித்தி பூர்த்தி ஆவற வரைக்கும் அவங்களுக்கு தனவரவு வந்துருங்க. அதுதாங்க இன்னைக்கு சந்திர பலம் கூடி இருக்குங்க. கவலையே படாதீங்க. எல்லா விஷயத்திலும் நல்லா இருங்க. கடின உழைப்பாளிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அவர் தண்டல் வட்டி வாங்கியிருப்பாரு. கவலையே பட வேணாம். யாரோ ஒருத்தர் அன்பர் வந்து, "நான் உங்களுக்கு பண உதவி பண்றேன்ப்பா. நீ இந்த தண்டல முதல்ல நிறுத்திடு. நீ எல்லா செலவும் போ. உனக்கு எப்போ பணம் வருதோ, அப்ப எனக்கு பணம் குடுத்தா போதும்ன்னு" ஒரு உதவி பண்ணிட்டு போவாங்க. அவ்வளோதாங்க. கவலையே படாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயங்க. முருகன் ஆலயத்துக்கு போங்க, நெய் தீபம் ஏத்துங்க. ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்தி வணங்குங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடம் சந்திர பலம் கூடி இருக்குங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சுக்கிர பலமும் அருமையா இருக்குங்க. ஏன் கவலை? எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க கவலை வந்துட்டே இருக்கும். என்ன கவலைன்றது யாருக்குமே உங்களுக்கே புரியாது. ஆஃபீஸ் இன்னைக்கு லீவு. வீட்ல இருப்பாங்க. நீங்க நல்லா தூங்கலாம்னு நெனச்சோம். பாருங்க இவங்க வெளிய புள்ளைங்க வெளிய போணும்னு சொல்றாங்களே, தூங்குறதுக்கு விடலையேன்ற ஒரு சில பேர் கவலைப்படுவாங்க. சில பேர் இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு செலவு அதிகமா வச்சுட்டாங்களேன்னு கவலைப்படுவாங்க. இப்படி தேவையில்லாத கவலை தாங்க வரும். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லைங்க. வியாபாரிகளே வியாபாரங்கள் அதிகமா நடக்குங்க. அப்படி இருந்தாலும் என்னன்னா, குடும்பத்தார்ல யாருக்காச்சும் உடல்நலம் சரியில்லையே, அவருக்கு செலவுகள் கூடுதே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். இல்லன்னு வச்சுக்கங்க, நம்ம இத பொ பொ வியாபாரத்த அபிவிருத்தி பண்ணி இன்னொரு கடைய திறக்கலாம்னு நெனச்சோம். அது திறக்காம போகுதே. காலம் தாமதமாகுது அப்படின்னு கவலை வரலாம். இப்படிதாங்க வரும். வேற கவலை வராதுங்க. கடின உழைப்பாளிகள பாருங்க. அவங்களுக்கு தண்டல் வட்டி வாங்கிட்டு இருக்கோமே, இந்த தண்டல் வட்டி எப்போ அடையிறது அப்படின்னு கவலை வருங்க. அதனால மனசோர்வுலாம் ஏற்படுங்க. எத பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் என்னென்ன? முருகப்பெருமான் ஆலயம், சித்தர்களுடைய ஆலயம், நீங்க மறக்காம தட்சிணாமூர்த்தி கோயில்லயும், முருகர் கோயில்லயும் நீங்க நெய் தீபம் ஏத்திடுங்க. அது ஒண்ணு போதுங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. பணவரவு, தனவரவு, இரட்டிப்பு லாபங்கள் கூடுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு மேன்மையான நாளுங்க. பாருங்க சந்திர பலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அதனால எடுத்த காரியம் தாமதமாகுங்க. சுக்கிர பலம் பாருங்க. அது அமோகமா இருக்கும். பணவரவு தாராளமா உண்டுங்க. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் பணவரவு உண்டாகும். நட்பு நல்லாவே இருக்குங்க. ஆஃபீஸ்காரங்களுக்கு இன்னைக்கு லீவுன்றதுனால வீட்ல இருப்பாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கருந்து ஃபோன் பண்ணி நம்ம எங்க போலாம்? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். அங்க போலாமா? இங்க போலாமான்னு கூப்பிடுவாங்க. ஆனா, நீங்க என்ன பண்ணுங்க? நட்ப பாராட்டுங்க. அதே சமயம் உங்க குடும்பத்தாரோட இன்னைக்கு நாள என்ஜாய் பண்ணணுங்க. அதனால சீக்கிரமா பேசிட்டு, அவர அனுப்பிச்சுட்டு வந்து, உங்க குடும்பத்தாரோட இன்னைக்கு விடுமுறைய என்ஜாய் பண்ணுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. உங்க பழங்காலத்து நண்பர், அவரு பேங்க் மேனேஜரா இருப்பாரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அவரு ஏதோச்சு அந்த பக்கம் வந்திருப்பாரு. "என்ன என்னண்ணே இவ்வளோ தூரம் வந்திருக்க?" அப்படின்னு நீங்க கேட்ட உடனே, அவர் "ஆமா, நான் இந்த பேங்க்குக்கு தான்ப்பா மேனேஜரா வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாரு. ஆஹா! ஏன்னா வியாபாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் லோன் கிடைக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதாங்க. அவரு திங்கட்கிழமை அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆவறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் நீங்க சரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. கம்மியான வட்டியில கிடைக்குங்க. கவலையே படாதீங்க. அதனால வியாபாரம் ரெட்டிப்பு லாபமா அமையுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க நட்புனால உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க. கவலையே படாதீங்க. உங்க நட்புக்காரங்க வந்து உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அதனால உங்களுடைய இன்னல்கள்லாம் அவங்க தீர்த்துருவாங்க. மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆலயம் என்ன தெரியுமா? முருகப்பெருமான் ஆலயங்க. அடுத்தது ஆஞ்சநேயர் கோவில், கால பைரவர் ஆலயங்க. அங்க போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. கும்பராசி அன்பர்களே, நீங்க எல்லா விதத்திலயும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க.
ஆனா என்னன்னு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி யாருக்காச்சும் செய்யணும்னு தோணும். ஆனா அந்த உதவி நீங்க செய்யும்போது உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் வரும். அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, உதவி யாருக்கு நம்ம பண்றோம்? இவங்க நல்லவங்களா? கெட்டவங்களான்னு ஆலோசிச்சு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது. யார் வம்பு சண்டைக்கும் போகக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இந்த நாள்ல. அதுதாங்க. ஆஃபீஸ் போறவங்கள, இன்னைக்கு விடுமுறை நாளு வீட்ல இருப்பீங்க. வீட்ல இருந்தாலும், நீங்க எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு சந்திர பலம் 8ஆம் இடத்துல இருக்காருங்க. அதனால நீங்க ஏதாவது சின்னதா ஒரு வார்த்தை விட்டாலும், அது பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. அதுதாங்க உங்க குடும்பத்தார்லயே பிரச்சனை ஆயிடும். அதனால அவங்க ஏதாச்சும் சொன்னாலும் சரி, அத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு அமைதியா இருந்துருங்க. எந்த பிரச்சனையும் வராதுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு நீங்க வியாபாரத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும். உங்க பக்கத்து கடையில, அக்கத்து கடையில ஏதாவது பிரச்சனை நடந்தனாலும் தலையிடக்கூடாது. ஊர்ல ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா தலையிடக்கூடாது. தெருவுல பிரச்சனை நடந்தாலும் தலையிடக்கூடாது. பேசும்போது கவனமா பேசணும். பணத்த சில்லறை எண்ணி குடுக்கும்போது கவனமா இருக்கணும். வண்டியில, வாகனத்துல போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போகணும். எல்லா விதத்திலயும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஆனா வியாபாரம் அமோகமா நடக்குங்க. நான் எச்சரிக்கையா இருக்க சொன்னது எதுக்குன்னா, இந்த சில சில பிரச்சனைகள் வர்றதுனால உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படும்ல. அத தவிர்க்கிறதுக்கு தான். வேற ஒண்ணும் இல்ல. கடின உழைப்பாளிகளே, நீங்க ஏதாச்சும் பொருள உபயோகிக்கும்போது பார்த்து அத ஹேண்டில் பண்ணுங்க. டக்குன்னு கால்ல போட்டுக்கங்க. அதனால வெயிட் அதிகமா இருக்கா, பக்கத்துல யாராச்சும் உதவி கூப்பிட்டுக்கணும். இல்லையா, நீங்க உங்க நண்பர்கள் பேசும்போது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்க போலாம், இங்க போலான்னு சொல்லி பேசினாங்கன்னு வச்சுங்க. அவங்ககிட்ட பக்குவமா பேசி சமாளிச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். பக்கத்து கடையில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதா, அதுல நீங்க தலையிடக்கூடாது. இப்படி இந்த நாள நீங்க சமாளிச்சீங்கன்னா, பணவரவு, தனவரவு கண்டிப்பா உண்டுங்க. ஏற்றமான நாளா அமையுங்க. நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் எது தெரியுமாங்க? ஒரே ஆலயங்க. கால பைரவர் ஆலயம். அடுத்தது முருகர் ஆலயம். அடுத்தது ஆஞ்சநேயர் கோயிலுங்க. அங்க போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு அமைதியா உட்காந்துருங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு எல்லா காரியமும் நல்ல விதமா முடிஞ்சிருச்சுங்க. சந்திரபலம் அருமையா இருக்குங்க. சூப்பரா இருக்காருங்க சந்திரபலம். சுக்கிரபலமா? ஐயோ! சான்ஸே இல்லைங்க. லாபம் தாங்க இன்னைக்கு. எல்லா விதத்திலும் மேன்மை தாங்க. ஆமாங்க. பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதிய தேடும். ஏனோ என்னன்னா, நீங்க அமைதியா இன்னைக்கு இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆஃபீஸ் போறவங்க அமைதியா இன்னைக்கு விடுமுறை என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு நல்லா தூங்கணும்னு நினைப்பீங்க. ஆனா, பிள்ளைங்கள அங்க போலாம், இங்க போலான்னுவாங்க. குடும்பத்தார் இங்க போணும், அங்க போகணுன்னுவாங்க. இருந்தாலும் அவங்களுடைய மனம் நோகாம அவங்க கூட போயிட்டு வாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. பணவரவு, தனவரவு எல்லா விதத்திலயும் இன்னைக்கு சான்ஸே இல்லைங்க. ரெட்டிப்பு லாபம் தாங்க. ஆனா இதனால பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நேத்து வரைக்கும் சஞ்சலம் பட்டுக்கிட்டு இருந்த உங்க மனசு இன்னைக்கு அமைதியாயிடுங்க. பணவரவு, தனவரவு எல்லாம் உண்டுங்க. கடின உழைப்பாளிகள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு வந்துருச்சு. நேத்து வரைக்கும் இஎம்ஐ கட்டணும், தண்டல் காலுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அத விட அதிகமா பணவரவு வர்றதுனால உங்க மனசும் அமைதியாயிடுங்க. கவலையே பட வேணாங்க. இன்னைக்கு மீனராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எது தெரியுமா? முருகப்பெருமான் ஆலயம், அடுத்தது சித்தர்களுடைய கோயிலுங்க. சித்தர்கள் கோவில் உங்க ஊர்ல இல்லன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க, நீங்க நேரா தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்கன்னா, ஷிரடி சாய்பாபா ஆலத்துல போய் நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்துலயும் மன அமைதி உங்களுக்கு கிடைக்குங்க. மேன்மை உண்டாகுங்க. பணவரவு, தனவரவு உண்டுங்க. 12 ராசி அன்பர்களும் இன்னைக்கு செல்ல வேண்டிய ஒரே ஆலயம் முருகப்பெருமான் ஆலயம். முருகப்பெருமான் ஆலயத்தில் சென்று அபிஷேக ஆராதனையில பங்கு கொண்டு முருகருடைய அருள பெற வேண்டுகிறாங்க. அடுத்து மாணவம் மாணவிகளே, உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மேன்மைதாங்க. மாணவ மாணவியர் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை லேட்டா எந்திரிக்கணும்னு தோணும். பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. எந்திரிச்ச உடனே நீங்க ஓம் ஓம்னு சொல்லுங்க. கொஞ்சம் பிரணவத்த சொல்லிட்டு,
அதுக்கப்புறம் நீங்க தோப்பு கரணம் பிள்ளையார் கோயில்ல போயிட்டு தோப்பு கரணம் போட்டுட்டு இன்னைக்கு டீச்சர் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு சாயங்காலம் டிவி பார்க்குறவங்க டிவி பார்க்கலாம், அம்மா அப்பாவை கூட சினிமாவுக்கு போகிறவங்க போகலாம், இல்லை பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், அல்லது வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடிட்டு வரலாங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளாக உங்களுக்கு அமையுங்க. சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.